நீங்க நம்ம சூப்பர் கிங் கார்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே கொண்டு வராத ஒரு லக்ஸரி வண்டியை கொண்டு வர போறோம். அதுக்கு முன்னாடி அதை எவ்வளவுக்கு எடுக்கிறாங்க என்னன்னு பேசிக்குவோம். இல்ல ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் ஓடி போகா. ஹலோ அண்ணே, வண்டி ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்ண்ணே. கஸ்டமர் ஒருத்தர் இருக்காப்புல, நம்மள்ட்ட வண்டி எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். அதான் ப்ரைஸ் என்ன வரும், எவ்வளோக்கு எடுப்பீங்க அப்படின்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். வண்டி டீடைல் போட்டோஸ்பா. மாடல் பார்த்தீங்கன்னா 2005ண்ணே. 2005 2006 மாடல்ண்ணே. சரிப்பா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 தான் ஓடி இருக்கு. கம்மியாக தான் ஓடிருக்கா? ஆமாம். வண்டி பார்த்தீங்கன்னா லக்ஸரி வண்டினால ரோட்டில் ஓட்ட மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கிட்ட மட்டும் ஓட்டிக்கிட்டு மறுபடியும் லாரியில் ஏற்றி கொண்டு போயிடுவாங்க அடுத்த ஊருக்கு போகணும்னா. லாரியில தூக்கிட்டு போயிடறாங்களா? ஆமாம். ரொம்ப சொகுசான வண்டியா இருக்கும். ஆமாண்ணே, பார்த்தீங்கன்னா ஃபுல் சன்ரூஃபோட வந்துடும். ஃபுல் சன்ரூஃப்? ஆமாம், ஃபுல் சன்ரூஃப். ஆமாம், 2006 ஃபுல் சன்ரூஃப். ஆமாண்ணே, பறவை சிம்பிள் போட்டிருக்கு முன்னாடி. பறவை சிம்பிள் போட்டிருக்கு. அது என்ன வண்டின்னு தெரியல. பவர் ஸ்டேரிங்லாம் வந்துடும். ஆமாம். சரி, ஓகே, நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சுட்றேன். சிங்கிள் அந்த கண்டிஷனில் இருக்கு. வண்டி வந்து டாப் குவாலிட்டிண்ணே. டாப் குவாலிட்டி? ஆமாம், சரியான சேஃப்டி. டிரைவருக்கு ஒன்றுமே ஆகாது. சரியான சேஃப்டி. சரி, ஓகே. அப்ப சேஃப்டி ஃபீச்சர் பயங்கரமா இருக்கும். நீ அனுப்பிச்சு பாப்போம். சரி, ஓகே, நான் ஃபோட்டோ அனுப்பிச்சுறேன், பார்த்து சொல்லுங்க. ஓகே. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஆமாண்ணே, பார்த்தீங்கன்னா ஃபுல் சன்ரூஃபோட வந்துடும். பறவை சிம்பிள் போட்டிருக்கு. அது என்ன வண்டின்னு தெரியல. பவர் ஸ்டேரிங்லாம் வந்துடும். பென்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன்.